ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஃப்ளவர் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்கமிங்கில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைன் ட்ரா பண்ணிவிட்டு அதனோட மிடில்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மிடிலில் வந்து நான் குந்தன் ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். அது கொஞ்சம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா அதை சுற்றி நம்ம பீட் ஒர்க் பண்ணிக்கலாம். பீட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இதை சுற்றியும் நான் ஸ்டோன் செயின் கொடுக்குறேன். அதுக்காக ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இதை சுற்றியும் நம்ம ஸ்டோன் செயின் ஒட்டினதுக்கப்புறமா அதையும் கொஞ்சம் நேரம் காய விட்டுடலாம். இப்போ அது நல்லா காஞ்சிருச்சு. அதை சுற்றியும் நம்ம வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம், க்ரிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம எப்பவும் போல் இல்லாமல் பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி போட்டுக்கலாம். இதையை செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதை கீழே கொண்டு வந்து லாக் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்த ஸ்டோன் போட்டுக்கலாம். நம்ம ஒரு செயின் ஸ்டிச் அதை வந்து உள்ளே கொண்டு போயிட்டு அங்கே லாக் பண்ணாமல் அப்படியே கீழே கொண்டு வந்து லாக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லேயருக்கு வந்து நான் அவுட் சைடில் வந்து பீட் ஒர்க் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் பீட் ஒர்க் கொடுத்துட்டு பார்க்கலாம். இப்போ நான் கொடுத்து முடிச்சிட்டேன். இதில் வந்து ஜர்தோசி யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி தேவையான சைஸில் நம்ம ஜர்தோசி ஃபஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நார்மல் நீடில் இல்லாமல் ஜர்தோசி நீடில் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு க்ரிப்புக்கு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜரி த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு அதில் ஒரு ஜர்தோசி இன்சர்ட் பண்ணி கீழே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதை லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு அது அப்படியே மேலே ஒரு செயின் ஸ்டிச் கொண்டு போயிட்டு அதையும் அங்கே லாக் பண்ணிவிட்டு திருப்பி அதை கீழே கொண்டு வரும்போது அதில் ஒரு ஜர்தோசி இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு என்னென்ன சைஸ் தேவையோ அதை ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுக்கோங்க.
இதே மாதிரி நம்ம எல்லா ஜர்தோசி ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இந்த லேயருக்கும் நான் வந்து பீட் ஒர்க் கொடுத்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா உள்ளே எப்படி த்ரெட் ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டரில் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை ஃபில் பண்ணுறக்கு ஆரம்பிச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டிச், சைடில் ஒரு செயின் ஸ்டிச், அதை அங்கே லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி க்ராஸாக கீழே கொண்டு வந்து இன்னொரு செயின் ஸ்டிச், அதையும் லாக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் இந்த பெட்டல்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த சைடில் வந்து கேப் தெரியாமல் இருக்கிறதுக்காக சுற்றியும் நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பெட்டல்ஸும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ கீழே இருக்கிற லீஃப்க்கு க்ரீன் கலரில் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.